ஆ யூடியூப் அப்லோடா? ஆமாம் போடுவோம். பண்ணுறேன். ஏஎன்சிக்கே நிறைய காசு வாங்கினாங்க. ஆமாம், இதுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. 24. ஆமாம் ஆமாம். சரி, இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் ஏஎம்சி போடலாமா? பண்ண முடியாது, அதுக்கு ஸ்கீம் இல்லை. ஏன்னா 5 வருஷம் வரையும் கம்பெனி டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து இருக்கும், இல்லாத இருக்கும். ஓகே. அதனால் லீகலாக மாட்டிக்கூடாது அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஓடி இருக்கு? ஃபர்தராக ஆகக்கூடாதுனால. அப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணது கரெக்ட் தான். அந்த டைமு லைன் வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணது குட் தான். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அந்த இஷ்யூ இல்லை. இல்லை இல்லை. ஆமாம் ஆமாம். இப்படி அடிக்கடி போர்டு போகுங்களா ஓஎல்டியில்? எல்லாத்துலேயுமே நாட் ஒன்லி போர்டு, எல்லாத்துலேயும் பேனல் இஷ்யூஸ் வரும் ஃபார்மர். ஓகே. மற்றபடி இந்த போர்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாய்ப்பு. போர்டு போகாது, பேனல் மட்டும் போகும். பேனல் மட்டும் ஒரு 10 இயர்க்கு அப்புறம் ஃபார்மர் போகும், ஒரு 3 to 5 இயர்ஸ். இப்போ யூசேஜ் மினிமம் 12 hours ரன் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே. அதை வச்சு தான் நீங்கள் பழைய சிஆர்டி இது கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது டெக்னாலஜி வேறு, இது டெக்னாலஜி வேறு. அப்போ அது யூசேஜ் அதிகமாக கிடையாது. இப்போ இதுதான் அது யூசேஜ் அதிகம். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து 55 இன்ச்சு, நம்ம இப்போ 65 இன்ச் பேனல் போடலாமா? இந்த இந்த பேனலுக்கு உண்டான அந்த டிசைன், சர்க்யூட் டிசைன் வந்து இது என்ன எவ்வளோ பல்ப் வரும், அது மாதிரி தான் இது வந்து வோல்டேஜ் எல்லாமே வரும். ஓ, நீங்கள் 65 போட்டால் ஆனே ஆக. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு C1 தானே இந்த மாடலு? ஆமாம். இப்போ C2 வந்துச்சு, C3 வந்துச்சு. சேம் 55 தான், போட்டால் வேலை செய்யாது. ஒவ்வொரு மாடலுக்கும் போர்டு பேனல் எல்லாமே வேறு. இப்போ இந்த ஓலட்லேயே பார்த்தீங்கன்னா ABC அப்புறம் G இவ்வளோ சீரீஸ் இருக்குது. இந்த ஏவும் பியும் சூட் ஆகுது. எல்லாமே வேறு வேறு. இப்போ இந்த பழைய பேனலில் எடுத்துகிட்டு போயிருவீங்களா? ஆமாம். அது திரும்ப ஆட்டோ வருமா? இப்போ நான் போட சொல்கிறேன், இல்லாத நாளைக்கு மார்னிங். ஓகே. அந்த ஆட்டோ காம்பன்சேஷன் பண்ணுறீங்களா? எவ்ரிடே ஒரு 20 minutes ஸ்டாண்ட் பை பண்ணி வைக்கிறீங்களா? ஆமாம். ஒரு தந்திரியம் கிடைக்கும்ல? எல்லாமே அவைலபிள்.
வச்சிருக்கேன். இந்த இது கழட்ட வேண்டாமா? இது சார் இது அதோட அதான் மேட்ரிக்ஸ் டீகான் போட்டு சொல்லுவாங்க. ஓகே. அது டிஃபால்ட் அதோட வந்து லைட்டில் வராங்க இந்த டெல்லி சைனாலாம் வராது. என்ன கொரியர் இது? இது லைட்டில் வருது இல்லையா? ஆமாம். அதனால ஹைஜீனிக்காக உள்ள அந்த இதெல்லாம் போட்டேன். எல்இடி லைட் வருமா ஓஎல்இடி லைட் வருமா டிவியில்? எது லைஃப் கேட்குறீங்களா? ஆ எதுக்குமே லைஃப்னு ஒரு இதே கிடையாது. யூசேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது காஸ்ட் அதிகம், அது காஸ்ட் கம்மி. பட் இது டிஃப்ரெண்ட் வந்து கிளாரிட்டி. இதோடைய கிளாரிட்டி அதில் வராது. சரி, இப்போ அடுத்த வேரியண்ட் வந்துருச்சுல, என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? எது சார்? அடுத்த மாடல் வந்துச்சுல, நம்ம C1 C2 C3 அப்படி வந்துச்சுல, என்ன அது டிஃப்ரென்ஸ்? பேனலுடைய இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இமேஜ் ரிட்டன்ஷன்லாம் உங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க, நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இமேஜ் ரிட்டன்ஷன் ஒன்று சொல்லும் இல்லையா, நம்ம அந்த லாஸ்ட்டாக பார்த்த சன் டிவி சிம்பிள்ஸ்லாம் அப்படியே வந்துடும். ஆமாம். அதெல்லாம் வந்து பழைய பணத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வர பணம் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. மெட்டல் ஸ்டாப் பண்ணிட்டு பிளாஸ்டிக் வந்துச்சு. இந்த மெட்டல் வராது, இப்போ பிளாஸ்டிக் ரொம்ப வெயிட் கம்மியாகிடுச்சு. ஓகே. அந்த மாதிரி நிறைய இன்னும் இதில் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து இந்த பிக்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக. இதுதான் பேனலா? உள்ளது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பட்டுச்சு, பரவாயில்லையா? அதெல்லாம் பேக் சைடில் தான் இருக்குது. ஓகே. சிப்ஸ் கேட்டதுக்கு நீ உங்கள் அப்பா தான் வாங்கி எது சார் ப்ராசஸிங் யூனிட்டு? இதுதான், இது மதர் போர்டு, இது பவர் சப்ளை. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கா, அது செக் பண்ணுங்க. எக்ஸ்டென்ஷனா? ஆ.
இப்போ இந்த மாதிரி டிவிக்கெலாம் கண்டிப்பாக ஏஎம்சி போட்டே ஆகணும். ஆமாம், போட்டிங்கன்னா நீங்கள் 5 வருஷம் நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம், ஏன்னா டிஃபால்ட்டாக அது 3 இயர்ஸ் கொடுத்துறாங்க கம்பெனியை. ஓகே. ப்ளஸ் 2 இயர்ஸ் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்போ போட்டிங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மி. ஓ, இப்போ 24 பே பண்ணீங்களா? இருக்கும். அப்போ வந்து 22 நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே போட்டோம். போட்டிங்களா? அப்போ அந்த கம்மியான ப்ரைஸ் தான். இது என்னது? சும்மா ஸ்டாண்டு. இது நம்ம பெஸ்ட் ஸ்டாண்ட் வைக்கிறீங்களே, அது இது இருந்தால் பெஸ்ட் ஸ்டாண்ட். இப்போ இந்த பேனல் ரேட்லாம் குறையாதா OLED? மேபி ஃபியூச்சர் நிறைய கன்சப்ஷன் ஆகாத ப்ரைஸ் குறைஞ்சிடும். ஒரு 3 இயர்ஸில் இது ரொம்ப கம்மியாகிடும் ப்ரைஸ். நிறைய இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆமாம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக செட்டில்ஸ். அப்போது இந்த மாடல் கிடைக்கணும் இல்லை? ஒரு வேளை ஏதாவது ஓலெட்ல நிறைய மாடல்ஸ் வந்துடும். இந்த மாடல்லாம் இருக்காது. இப்போ இந்த C1 ஸ்டாப்பில் கிடையாது இப்போ மார்க்கெட். சரி, இப்போ நாங்கள் ரிப்பேர் பண்ணணும்னா தான் அவைலபிள், ரிப்பேர் பண்ணிக்கலாம். LG பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 இயர்ஸ் பார்ட் அவைலபிள். ஓகே. டிஃபால்ட்டாக அதுக்கு மேலே இருக்கும். பட் 100% நீங்கள் LG ப்ராடக்ட் எது எடுத்தாலுமே உங்களுக்கு 8 இயர்ஸ் வரையும் பார்ட் சப்ளை கொடுக்கும். 5 வருஷத்துக்கு மேலே யாரும் ரீட்டைன் பண்ணுறதில்ல. ஓகே. ஏன்னா நிறைய டெக்னாலஜி மாறிடுது இல்லை, அப்படி போயிடுவாங்க. இதெல்லாம் மேக்னெட் ஒரு இடத்துல வருதுல்ல, அந்த கேட்குறேன். ஆமாம், ரெண்டு இருக்கும் இதில். ஓகே. இதில் உங்களுக்கு பேஸ் இருக்கும்ல. ஆமாம், ஃப்ளூயிட் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நல்லா எஃபெக்ட்ஸ் இருக்கும். மற்றது கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லா டோன் எல்லாமே நல்லா இருக்கும், என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. ஆன் பண்ணிட்டீங்களா? நிறைய இந்த இதுக்கு வா. கை வச்சு இப்படி இப்படி இழுக்காம கீழே 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 ப்ரெஷர் வர மாதிரி. ஓகே. இப்படியே இழுத்துட்டு போ, அப்படியே இழுத்துட்டு போ. இல்லை இல்லை இல்லை. ஸ்லோவாகவே இல்லை. ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இல்லை இல்லை. இது இது நீ இழுத்துட்டல, அது ஃப்ரண்ட்ல உள்ளது அப்பா நான் இழுக்கிறேன். சரி சரி போ. கீழே குனிஞ்சே இல்லை. அப்போ இது இப்போ புது டிவி, புது டிவி. ஆமாம், எடுத்துருக்கண்ணே. நம்ம இழுக்க கூடாதான், டிவி காலுக்கு வந்துடும். நம்ம காலுக்கு வந்துடும்.
இல்லை லைட்டாக கேப் இருந்தது போனாட்டி. ஆமா. அப்படி இருக்குமான்னு தெரில. நீங்கள் திரும்ப எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சிங்களான்னு தெரில. இப்போ நான் எடுத்துட்டு போனோம். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா மாற்ற தானே போகிறோம், அதனால அந்த கேப் வச்சிருக்கு. அதனால தான் இப்போ ஈஸியாக வந்தது. இல்லைன்னா இது போராட்டிட்டு இருக்கணும். சரி, நீ இது எப்படி